பீகார் மாநில அரசை போல தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டும். தொல் திருமாவளவன். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளன. 63% உள்ள பிற்படுத்தப்பட்டோர் 30% இடத்தை மட்டுமே இப்போது பெறுகின்றனர். 15.5% உள்ள பொது பிரிவினர் 50% இடஒதுக்கீட்டை அனுபவிக்கின்றனர். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியல் பிரதிநிதித்துவத்தில் உரிய இடங்களை பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பெற முடியாத நிலை தொடர்ந்து வருகிறது. இது மாபெரும் சமூக அநீதியாகும். SC/ST பிரிவினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டு வழங்கப்பட வேண்டும் என்றாலும் 50% உச்சவரம்பு விதிக்கப்பட்டதால் அவர்களுடைய இடஒதுக்கீடும் உயர்த்தப்பட முடியாத நிலை உருவாகிவிட்டது. 10% பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு பிறகு 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்ற குரல்கள் வலுவாக எழுந்தன. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு அதை பொருட்படுத்தவில்லை. பல்வேறு மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த முற்பட்ட போதெல்லாம் உச்சநீதிமன்றம் பிற்படுத்தப்பட்டோரின் மக்கள் தொகை குறித்த போதிய தரவுகள் இல்லை என கூறி அதை நிராகரித்தது. இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று வலுவான குரல் எழுந்தது. அதன் காரணமாகவே ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நடத்தாமல் ரத்து செய்துள்ளது. உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காட்டிய ஆர்வத்தை பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டவில்லை. ஒன்றிய பாஜக அரசு முழுக்க முழுக்க உயர் சாதியினரின் நலனை காப்பாற்றுவதற்காகவே உள்ளது என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும். இந்த சூழலில் வெளியாகியுள்ள பீகார் மாநில சாதிவாரி சர்வே இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அரசு நிர்வாகத்திலும் உயர்கல்வியிலும் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவது இனிமேலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்து என்கிற பெயரில் பாஜக, RSS நடத்தும் அரசியல் உயர் சாதியினரின் நலனுக்கானதுதான் என்பது இப்போது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது. பீகார் மாநில அரசு மேற்கொண்டதைப் போலவே தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.